அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 25. அல்லாஹுவின் கை கட்டப்பட்டிருக்கிறதா? இது ஒரு வரலாற்று செய்தி. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களில் அதிகமானோர் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் தடுக்கப்பட்டதை உண்பதற்கும் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர்கள் செய்வது மிகவும் கெட்டது. இது யூதர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எவ்வளவு பெரிய வழிகெட்ட அயோக்கியர் அவர்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். அவர்களின் பாவமான கூற்றை விட்டும் தடுக்கப்பட்டதை அவர்கள் உண்பதை விட்டும் வணக்கசாலிகளுக்கும் மேதைகளும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? அவர்கள் செய்வது மிகவும் கெட்டது. அவர்களில் வணக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, என்ன நல்லவர்கள் இருக்கிறாங்க. இது கூடாதுன்னு சொல்லி தடுக்க வேண்டாமா? ஒருத்தனும் தடுக்கலை, அவ்வளவு பேரும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அல்லாவின் கை கட்டப்பட்டுள்ளது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்குதான் என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அவர்களின் கைகளே கட்டப்பட்டுள்ளன. அவர்களது இந்த கூற்றின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். சபிக்கப்பட்டவர்கள் தான் யூதர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மாறாக அவனது இரு கைகளும் விரிக்கப்பட்டே உள்ளன. அவன் நாடியவாறு தான் நாடியவர்களுக்கு வழங்குவான். உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு இறை மறுப்பையும் வரம்பு மீறுதலையும் அதிகப்படுத்தி விட்டதே. கியாம நாள் வரை அவர்களிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி விட்டோம். அவர்கள் போர் எனும் தீயை மூட்டும் போதெல்லாம் அதை அல்லாஹ் அணைத்து விடுகிறான். அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். குழப்பம் விளைவிப்போரை அல்லாஹ் விரும்பவே மாட்டான் என்று 5வது அத்தியாயம் 62வது வசனத்திலிருந்து 64 வசனம் வரை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இன்றைக்கு அநியாயமாக பாலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவர்கள் வாழவே கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த காரியங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, நீங்கள் எல்லாம் அறிந்தது தான். அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்திருக்கிறான் என்று ஒரு சில தினங்களாக நாம் கண்முன்னால் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த யூதர்களுடைய நிலை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இன்னும் நிறைய வசனங்களில் அதை தொடராக நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம். சதிகாரர்கள், நயவஞ்சர்கள், இறைமறுப்பாளர்கள், மனிதாபிமானமற்றவர்கள், கீழ்த்தரமானவர்கள் என்பதை என்ன இருக்குதோ அவ்வளவையும் அடைமொழியாக அவர்களுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேவலமானவர்கள் தான் யூதர்கள். அல்லாஹ் சரியான பாடம் இப்போது கற்பித்து கொண்டிருக்கிறான்.